இன்றைக்கு முதலாவது நாள் போர் ஆரம்பமாகி இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் பெருமான் சூரபத்மனை தலைவனாக கொண்ட அசுரப்படையை வாட்டி அழித்த திருவிளையாடலைத்தான் கந்த வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசாமி ஆலய கந்தசட்டி பெருவிழாவிலே முதலாவது நாளிலே உறவுகளே வணக்கம். நான் இன்றைய தினம் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் நல்லூர். இன்றைக்கு வந்து கந்தசட்டி விரதமும் ஆரம்பமாகிருக்கு. 6 நாள் விரதம். இன்றைக்கு வந்து முதல் நாள் விரதம் வந்து இன்றைய தினம் நல்லூர் கந்தசாமி கோவிலில் வந்து வெளி வீதியுலா வரும் காட்சி இன்றைய தினம் பார்க்க போகிறோம். தங்க இடப வாகனத்தில் வந்து ஒரு அற்புத காட்சி. அதோட வந்து இன்றைய கந்தசட்டி முதல் நாள் ஏராளமான மக்கள் வந்து இந்த நல்லூர் பகுதியில் வந்து குவிந்த வண்ணம் இருந்தார்கள். அதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வாரீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. குறிப்பாக வந்து இந்த 6 நாள் திருவிழா வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரபலமான ஒரு முருகன் கோயிலில் வந்து காட்டலாம்னு இருக்கிறேன். பார்ப்போம் இந்த காலநிலையம் பொறுத்து வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க இந்த காணொலியை முழுமையாக பார்ப்போம். இந்த கந்தசட்டிக்கு பாருங்க, அந்த வீதி வந்து மூடப்பட்டிருக்குதுங்க. இந்த ரோட்டு வந்து கந்தசட்டி இன்றைக்கு வந்து முதல் நாள் தொடக்கம் வந்து இந்த வீதி வந்து இப்போ பூட்டப்பட்டிருக்கு. சுவாமி வந்து வெளி வீதி வாரத்துக்காக பூட்டப்பட்டிருக்கு. பாருங்க 2 சைடு வந்து வாகனங்கள் விடப்பட்டிருக்கு. வாங்க கோயிலுக்கு வந்து முன்னுக்கு போகிறோம். முன்னுக்கு போய் பார்ப்போம் என்னம்மா இந்த வந்து நல்லூர் கந்தன் வந்து என்ன மாதிரி என்ன அலங்காரத்தில் வரைக்கும் வாராருன்னு சொல்லி சுவாமி வெளியே வந்துட்டு சுவாமி வந்து வெளி வீதி வந்துட்டு பாருங்க. சரியா நேரம் வந்து சுவாமி வருது பாருங்க. நல்லூர் கந்தன் கந்தசட்டி முதல் நாள். வணக்கம். அலங்காரா நல்லூரா அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாக கருணைகோர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய. வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசாமி ஆலய கந்தசட்டி பெருவிழாவிலே முதலாவது நாளிலே இன்றைய நிகழ்வுகள் எல்லாம் மிக அற்புதமாக பக்திபூர்வமாக நடைபெற்றது. உலக வேர்க்கோட்டம் என்று வர்ணிக்கப்படுகின்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய 2025ஆம் ஆண்டிலே ஐப்பசி மாதத்திலே 22/10/2025 புதன்கிழமை இன்று மாலை 4:15 மணிக்கு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று பெருமான் முத்துக்குமார சுவாமி உட்பிரகாரத்திலே எழுந்தருளி வலம் வந்து வெளிப்பிரகாரத்திலே வலம் வந்து சரியாக 6 மணிக்கு மாலை 6 மணி அளவிலே எம்பெருமான் உட்பிரகாரத்துக்கு எழுந்தருளிய திருக்காட்சி.
உலகமெங்கும் சைவத்தமிழ் மக்கள் வாழுகின்ற இடமெல்லாம் விரதங்களிலே தலையாய விரதம் என்று சொல்லுகின்ற கந்த விரதம், கந்த சட்டி விரதம் ஈழத்திலே கொண்டாடப்படுகிறது. வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் மட்டுமல்ல, வரலாற்று பிரசித்தி பெற்ற மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம், வரலாற்று பிரசித்தி பெற்ற தொண்டமானாறு செல்வச்சன்னதி ஆலயத்திலே இப்பொழுது இந்த சமகாலத்திலே கந்தசட்டி விரத பெருவிழா மிக அற்புதமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. என்றும் இல்லாதவாறு 2025ஆம் ஆண்டும் வழமை போல கந்த சட்டி விரதம் அனுஷ்டிக்கின்ற பக்தர்களுடைய திருக்கூட்டத்தை நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலே பார்த்தோம். உட்பிரகாரத்திலே ஏராளமான பக்தர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்துக் கொள்ளுகிறார்கள். வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு தலையாய விரதம் கந்த சட்டி விரதம். ஐப்பசி மாதத்திலே இந்த வளர்புறையிலே அமாவாசையை அடுத்து வரும் பிரதமை முதல் சஷ்டி ஈறாக 6 நாட்கள் கந்த பெருமானை வேண்டி அனுஷ்டிக்கப்படுகின்ற நோன்பு கந்த சஷ்டி விரதம். மிகவும் பிரதானமான விரதம். அதுவும் முருகப்பெருமானை வேண்டி அனுஷ்டிக்கின்ற தலையாய விரதம் கந்த சஷ்டி விரதம் என்று சொன்னால் மிகையாகாது. கந்த பெருமான் சூரபத்மனை தலைவனாக கொண்ட அசுரப்படையை வாட்டி அழித்த திருவிளையாடலைத்தான் கந்த சஷ்டி விரதமாகவும் கந்த சஷ்டி விழாவாகவும் சைவ பெருமக்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரமேஸ்வரனுக்கும் பார்வதி தேவிக்கும் குமாரனாக உதித்த முருகப்பெருமான் தேவர்களுக்கு சொல்லன்னா துன்பம் செய்த சூரபத்மன், சிங்கமுகன், பானுகோபன் போன்ற கொடிய அசுர தலைவர்களையும் அவர்களுடைய குலம் அசுர குலத்தையும் 6 நாள் போரிலே ஒடுக்கி சம்காரம் செய்தார். இன்றைக்கு முதலாவது நாள் போர் ஆரம்பமாகி இடம்பெற்றிருக்கிறது.
வந்து சுவாமி போகிறதுக்காக வந்து கூடப்பட்டு இந்த வீதி வந்து இவ்வளோ ரபிக்காக இருக்குது. இன்னும் 5 நாள் போர் நிறைவாக சூரசம்மாரம் உலக வேக்கோட்டத்திலே நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலே லட்சோப லட்சம் மக்கள் சகிதமாக சூரசம்மாரம் என்ற நிகழ்ச்சி கொண்டாடப்பட இருக்கிறது. வேலினாலே சூரபத்மனை பிளந்த முருகப்பெருமான் அவனின் ஒரு பங்கை மயில் வாகனமாகவும் மற்றொரு பகுதியை சேவர் கொடியாகவும் தமதாக்கி கொண்ட அந்த அழகான தேவலோகத்தை காத்தருளினார். அதனாலேதான் மூவரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் மலரடி சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி என்று முருகப்பெருமானை நாங்கள் வந்தித்து வழிபாடு செய்கிறோம் அல்லவா. இத்தகைய வரலாற்று நாயகனாக இருக்கிற முருகப்பெருமான் கந்தவேற்பெருமான் உலகம் முழுவதும் காவல் செய்கின்ற பெருமானாக இந்த விரதங்களுக்குள்ளே கந்தசட்டி விரதம் தலையாய விரதம். உலகத்திலே ஜீவராசிகளுக்கு தாயாய் தந்தையாய் இறைவனாயிருந்தும் பரிபாலிக்கின்ற கந்தவேல் யாரை அழிப்பது யாரை காப்பது மரக்கருணையாலே அசுரர்களின் அசுர இயல்பை அழித்து தேவ இயல்புடன் அவர்களை ஆட்கொண்ட திருவிளையாடல் தான் சூரசம்மாரம். இந்த 6 நாளும் 6 நாட்போரிலும் நிறைவாக சூரசம்மாரம் நடைபெற இருக்கிறது. அந்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் நேரலையாக தரிசனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, பிளக்க பிளக்க முளைத்த சூரன் ஈற்றிலே கடலிலே மாமரமாக நின்றான். கடலில் மரமாக நின்ற சூரனை கந்த பெருமான் சஷ்டியில் அறுத்தார் என்பது பிறவி தோறும் அங்கே சொல்லப்படுகின்ற ஆணவத்தை அழித்து அவனை ஆட்கொண்டு சேவலாகவும் மயிலாகவும் உருவமைத்த காட்சியைத்தான் சூரசம்மாரம் நமக்கு புலப்படுத்துகிறது. ஆகவே நேயர்களே, நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து 6 தினங்களும் 6 நாட்போர் மிக அற்புதமாக நடைபெற இருக்கிறது. முதலாவது நாட்போர் முடிவெற்றது. முருகப்பெருமான் முத்துக்குமார சுவாமியாக அவர் வலம் வந்தார். சூரசம்மாரத்தின் போது
கந்தவட் பெருமான் 6 முகங்களோடு அபயகரங்காட்டி வீறு கொண்ட சூரன் வெம்பகையை முடிக்க வேலை தாங்கி வரப்போகின்ற திருக்காட்சி சூர சம்கார நிகழ்ச்சியிலே சூரன் போர் என்று சொல்லப்படுகிற விழாவிலே நடைபெறும் என்பதையும் நாங்கள் நேயர்களுக்கு தருகிறோம். ஆமாம், புனிதமான விரதம் கந்தசஷ்டி விரதம் அழகான விரதம் மட்டுமல்ல, புனிதமான விரதம். மனம் ஒளி மெய்களினாலே முருகப்பெருமானே மெய்யன்போடு அந்த வழிபாடு செய்கின்ற ஒரு விரதம் கந்தசஷ்டி விரதம். Yeah.
ஜென்மதாத்தா வள்ளி கல்யாணசுந்தர கந்த சுவாமி கோடசம்பவேத சுமித்ர கண்டேஸ்வர இந்த கந்தசஷ்டி விரதத்திலே அனைவரும் முருகப்பெருமானுடைய திவ்யமான திருவருளை பெற்று இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று கேட்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிக் கொண்டு நல்லூரில் இருந்து உங்களுடைய வர்ணனையாளர் காரை மதுரகவி அவர்கள் இணைந்து கொண்டேன். அன்புக்குரிய இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒளிபரப்பிக் கொள்ளுகிற கலைஞர்களுக்கு நன்றி சொல்லி எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் மூலம் அவருடைய திருவருள் கருணை பெருக வேண்டும் என்று வேண்டி எல்லாம் வல்ல சுவாமியினுடைய பாதக்கமலங்களை சமர்ப்பித்து நேயர்களுக்கும் வாழ்த்தையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.